சில இடங்கள்ல நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறதும் இருக்கு. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்தா நமக்கு என்ன நேரிடும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமா உங்களுக்கு உணர்த்தும். இந்த கதையை உங்களிடம் சொல்வது உங்கள் அன்பு தோழி விஜயா. நரியும் பூனையும் நட்பு. காட்டில் அலைந்து திரிகிறது நரி. ஒரு சமயம் நகரத்துக்கு வந்து ஒரு பூனையை கண்டு அதனுடன் நட்பு கொண்டது. நட்பு முற்றவே ஒரு நாள் நரி பூனையை காட்டுக்கு அழைத்து முயல் கறி படைத்து விருந்து வைத்தது. சுவையாக விருந்துண்ட மகிழ்ச்சியில் பூனை நரியை புகழ்ந்து ஆடி களிப்புற்றது. மற்றொரு நாள் பூனை நரியை நகரத்திற்குள் விருந்துக்கு அழைத்தது. நகரத்திற்குள் வர நரி முதலில் தயங்கினாலும் பூனைக்குரிய ஆட்டு இறைச்சியை சுவைக்கும் ஆசையால் ஒப்புக்கொண்டது. பூனையும் நரியை தன்னுடன் மெத்தைக்கு மெத்தை தாவ செய்து அழைத்துச் சென்று ஒரு வீட்டு மாடியில் விருந்து படைத்தது. வயிறார உண்ட நரி முன்பு பூனை செய்ததைப் போலவே பாட ஆரம்பித்தது. அதை கண்டு பயந்த பூனை, பாடாதே, பாடினால் நம் இருவருக்கும் ஆபத்து என்று சொல்லியும் கேளாமல் நரி ஊளையிடவே வீட்டுக்காரர் வந்து உலக்கையால் தாக்கி நரியை கொன்று குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்தார். பூனை தப்பி ஓடிவிட்டது. காட்டில் தம் நண்பனை காணாத நரிகள் ஒன்று கூடி இந்த நரியை தேடி வந்தன. செய்தியை கேள்விப்பட்டு குப்பை தொட்டியில் கிடந்த நரியின் பிணத்தை கண்டு அழுதன, அலறின. அவற்றுள் வயதான கிளநரி ஒன்று, நாம் இனி அழுது என்ன பயன், இது எப்படி நடந்தது என்று சிந்திக்க வேண்டாமா என்றது. அப்போது ஒரு நரி, ஆமாம், கூடாதாருடன் கூடலாமா என்றது. மற்றொரு நரி கேட்டது, கூடாதாருடன் கூடினாலும் கூடங்கள் மாடங்கள் ஏறலாமா என்று. மூன்றாவது நரி, கூடங்கள் மாடங்கள் ஏறினாலும் ராகங்கள் சங்கீதங்கள் இழுக்கலாமா என்றது. கடைசியாக கிளநரி, ராகங்கள் சங்கீதங்கள் இழுத்ததனால்தான் தாளங்கள் தப்புக்கள் நடந்துள்ளன என்று கூறியது. இப்போது எல்லா நரிகளும் உண்மையை உணர்ந்து, நாமும் இப்படி போனால் நம் கதையும் இப்படித்தான் முடியும் என்று தமக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு காட்டை நோக்கி ஓட்டம் பிடித்தன. இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குல்லங்க. இந்த கதையை பற்றிய ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கதையில சந்திக்கலாம். ஓகே, பாய்.